Hi friends, இன்னைக்கு நம்ம Honda Shine 125 ஓட கம்ப்ளீட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 வந்து கிளாக் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசுனா என்னோட நேம் பிரவீன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ராட்டில்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனல் மேபி உங்களுக்கு பிடிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஷைன் 125 ஓட ப்ராஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி பில்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பெயிண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து இஷ்யூஸ் இருக்கல. ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் தான். ஸோ மைலேஜ் வந்து சிட்டியில் ஆப்வியஸ்லி உங்களால் வந்து ஒரு 55 வரைக்கும் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதே மாதிரி ஹைவேஸில் வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்பீடில் ஓட்டுற பட்சத்தில் உங்களுக்கு 55 to 65 வந்து தாராளமாக இந்த பைக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர். ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கும் மிட் ரேஞ்ச் ஆகட்டும் லோ எண்ட் ஆகட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 125cc வந்து சிட்டிக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து சில விஷயங்களை வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லாங்கர் லைஃப்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயில் ஜெட் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கார்ஸில் தான் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பைக்ஸில் கொடுக்கறதுனால இன்ஜினோட போர் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. ஹீட் ஆகாத பட்சத்தில் நமக்கு வந்து கூலிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதோட வியர் அண்ட் டியர் கம்மியாக நடக்கிறதுனால லாங்கர் லைஃப் வந்து இதோட இன்ஜின்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் நினைக்கிறேன் இது ஒரு 70,000 to 80,000 வந்து போர் வந்து சேஞ்ச் பண்ணாமல் நம்மளால் ரைட் பண்ண முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஷைன் 125 கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ஸோ முதல்ல நான் நோட் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனலாக் மீட்டரை வந்து அட்லீஸ்ட் ஒரு செமி டிஜிட்டலாக கொடுத்து இதில் வந்து கியர் இண்டிகேட்டரை அட்லீஸ்ட் அவங்க ஆட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வந்து ட்ரிப் மீட்டரும் இல்லாதது ரொம்பவே பெரிய காணா நான் பார்க்குறேன். ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதோட கியர் வந்து சில நேரத்தில் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதை நான் கிளியராக நோட்டீஸ் பண்ண ரைட் பண்ணும்போது. நம்பர் 3 கான் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயர் சைஸ் தான். நம்ம ஹைவேஸில் வந்து ஒரு 60-70 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லேக் ஆகுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிக்கர் ப்ரொஃபைல் டயர் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். நம்பர் 4 இருக்க கான் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் டேங்கை வந்து நம்ம கழட்டும் போது பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக இது வந்து இந்த கேப் வந்து கையோடவே வந்துடுது. இதை வந்து பெட்ரோல் டேங்கோடவே வந்து ஒரு அட்டாச்டு யூனிட்டாக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்பர் 5 இருக்க கான் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைலண்ட் ஸ்டார்டர் தான். ஸோ இதோட சைலண்ட் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ரேட் பண்ணுற சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ECM ப்ளஸ் சார்ஜிங் யூனிட் ப்ளஸ் ஸ்டார்டர் யூனிட் இது மூணுமே வந்து கம்பைனாக கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ECMமும் சார்ஜிங் யூனிட் வந்து செப்பரேட்டாக கிடையாது, ரெண்டுமே ஒரே யூனிட்டாக தான் இருக்குது. ப்ளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபெயிலியர் ரேஷியோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஷைன் 125 வந்து பார்த்தீங்கன்னா ECM ஃபெயிலியர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து கம்பெனி மேபி ப்ராப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட காஸ்டிங் வந்து ரொம்ப அதிகம். உங்களுக்கு வந்து ECM ஃபெயிலியர் ஆகுதுனாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் யூனிட்டை மாற்ற வேண்டியிருக்கும். இல்லை சார்ஜிங்கில் ப்ராப்ளம் ஆகுது, இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராப்ளம் ஆகுதுனாலும் நீங்கள் வந்து என்டையர் யூனிட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெட்டராக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பழையபடியே வந்து ஸ்டார்டர் மோட்டாரே வந்து கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஃபேன்சி ஃபியூச்சர்ஸ்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ABS இல்லை வந்து கியர் இண்டிகேட்டர் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டார்டர் யூனிட் அல்லது ECMோட கம்பைன்டு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6,000 வந்துடுது. இதோட ரிலையபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொஷின் மார்க்கு தான். ரொம்பவே சீக்கிரமாக வந்து நிறைய வண்டியில் வந்து ECM வந்து இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஹோண்டா மேபி இதை வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர் வாங்குற யூசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து RR யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 years தான் வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், ஒரு 5 years வருதுன்னு வச்சுப்போம். ஸோ எவ்ரி 5 years வந்து இதில் வந்து நம்ம ECM சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. மேபி ஹோண்டா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான திங்ஸை வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. BS6 பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக டெடிகேட்டடான ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோவோட லிங்க் வேணா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து ஒரு BS6 பைக் யூஸராக இருக்கீங்க இல்லைன்னா வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு வந்து இந்த ECM ஃபெயிலியர், இந்த வந்து ஃபியூல் பம்ப் ஃபெயிலியர், இந்த மல்டிபிள் சென்சார்ஸ் வந்து ப்ராப்பராக எப்படி மெயின்டைன் பண்ணலான்றது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம BS6 125 ஷைன்கான கம்ப்ளீட் வீடியோ, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்க்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ வேற யாராச்சும் ஷைன் வாங்க போற ஐடியா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.